ராஜாலாம் ஒரு ஆள், அவருக்கு மரியாதை கொடுக்கவும் தெரியாது, வாங்கவும் தெரியாது. சில ஜூலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளி கூட இங்கிலீஷ் பேசும். இங்கிலீஷ் பேசுகிறதெல்லாம் ஒரு தகுதி மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுகிறாரு. நீங்கள் நல்லா படித்தா உங்கள் இங்கிலீஷ் டீச்சரை விட நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். நீங்கள் எவ்வளோ நல்லா படித்தாலும் ஒரு தமிழ் வாத்தியாரை விட சிறப்பாக தமிழ் பேசவே முடியாது. அதுதான் தமிழோட பெருமை. பச்சை தமிழனான எங்கள் முதல்வரோட பெருமை. ஒரு தலைவருக்கு எப்போவுமே மொழி முக்கியம் இல்லை, அவர் நடக்கிற வழி தான் முக்கியம். எங்கள் முதல்வர் எங்கள் அம்மா வழியில் நடக்கிறவர். மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லாட்சி கொடுக்குறவர். சரி, இப்போ ராஜா மேட்ருக்கு வருவோம். அவர் என்ன சொல்ல வர்றாரு? அவர் என்ன இங்கிலீஷில் பெரிய புலியா? ஜிஓபி ஜாப்னு பார்லமெண்ட்டில் உலர்னவர் ராஜா. இவரெல்லாம் இங்கிலீஷ் பற்றி பேசுகிறாரு. சரி, ராஜா கூட இங்கிலீஷில் வீக்குன்னு வச்சுக்கலாம். திமுக தலைவர் 5 சப்ஜெக்ட்லுமே வீக்கு. இப்போ ராஜா மேட்ருக்கு வருவோம். ராஜா என்ன இங்கிலீஷில் பெரிய புலியா? ஜிஓபி ஜாப்னு பார்லமெண்ட்டில் வளர்னவர் ராஜா. அவர் என்ன இங்கிலீஷ் பற்றி பேசுகிறாரு? ராஜா கூட இங்கிலீஷில் வீக்குங்க. திமுக தலைவர் 5 சப்ஜெக்ட்லுமே வீக்கு. இவங்கெல்லாம் நம்ம முதல்வர் பற்றி எப்படி பேச முடியும்? இதில் ராஜா நம்ம அம்மாவை ஆத்தான்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினதான் நினைக்கிறாரு. நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா ஆத்தாதான். ஆத்தான்னா சாமி. எங்கள் அம்மா எங்களுக்கு வழிகாட்டின சாமி, வாழ்க்கை தந்த சாமி. நாங்கள் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ வச்சுப்போம், ஃபோட்டோவை தூக்கி வச்சு கொண்டாடுவோம், எங்கள் அம்மாவை கும்பிடுவோம். திமுக என்னங்க செஞ்சது? திமுக கதையை யார் மறந்தாங்க? திமுக சரித்திரத்தை யார் மறந்தாங்க? கனிமொழி ஊழல் செஞ்சு உள்ளே போகும்போது கனிமொழியை காப்பாற்றுறதுக்காக 8 மந்திரி, மகள், மனைவி, மகன் கூட வீல் சேர்லேயே டெல்லிக்கு போய் சோனியாஜி, பேட்டிஜி, ராஜாஜி, 2G காப்பாத்துங்க ஜி அனு கையை பிடிச்சதும் காலை பிடிச்சதும் யார் மறந்தாங்க? இவங்கெல்லாம் பேசுறதுக்கு வந்துட்டாங்க தேர்தல் நேரம்ன்றதுனால. பெண்கள் விஷயத்தில் எவ்வளோ மோசமான கட்சி திமுகன்றது நான் சொல்லி மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணதாசன் ஐயாவோட வனவாசத்தில் தாத்தா கூத்தடிச்ச கதையிலிருந்து இப்போ பேப்பரில் பேரன் உதயநிதி நடிகைக்காக விஷம் குடிச்சு வேஷம் போட்ட கதை வரைக்கும் மக்களுக்கு எல்லா கதையுமே தெரியும். இன்ஃபேக்ட் ஃபேஸ்புக்கில் பாலிடால் பாய்னு பட்ட பேரே வச்சுருக்காங்க உதயநிதிக்கு. லீலாவதி கொலைகேஸ்லேருந்து ஆலடி அருணாவோட பொண்ணை முச்சந்தையில் முட்டி போட வச்ச வரைக்கும் திமுக செஞ்ச அட்டூழியங்கள் எல்லாமே மக்களுக்கு நல்லா தெரியும். பெண்களை மதிக்கிற கட்சியாக இருந்தா, வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருக்கிற தலைவராக இருந்தா, பொண்ணை உள்ளே தள்ளிட்டு பொண்டாட்டி மேலே கேஸு போட்ட காங்கிரஸுக்கு 63 சீட்டு கொடுத்துருப்பாரா? தன்மானத்தை அடமானம் வச்சு அடிமையாக இருந்ததும், ஈழத்தமிழன் சாவும்போது எருமையாக இருந்ததும் திமுக. அவங்க மனுஷங்களையே மதிக்க மாட்டாங்க, பெண்களை எங்கேருந்து மதிப்பாங்க? Download Moj.